12 பாருங்கள். உருவொன்று தந்திக்கிறாங்க. உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தில் ஏபி ஆனது விட்டமாகும். பிக்யூ ஆனது வட்டத்தை பியில் தொடுகிறது. ஏபி விட்டம், பிக்யூ வந்து வட்டத்தை பியில் தொடுது. ஏக்யூ ஆனது வட்டத்தை ஆறில் சந்திக்கிறது. ஏக்யூ வந்து வட்டத்தை ஆறில் சந்திக்குது. கேட்குறாங்க கியூஆர்பி சமன் 90 பாயிண்ட் காட்டட்டான். கியூஆர்பி சமன் 90 பாயிண்ட் காட்டட்டான். இது கியூஆர்பி இது தான் காட்டணும் 90 பாயிண்ட் சரி. உங்களுக்கு தெரியும் இது வட்டம், இது ஏபின்றது விட்டம்னு சொன்னால், ஏபின்றது விட்டம்னு சொன்னால் இது என்ன வைக்கும்? ஏஆர்பின்றது செங்கோணம் வைக்கும். அதாவது அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்ற அந்த தியரி. ஏபி வந்து விட்டம் என்னன்னு சொன்னால் அந்த விட்டத்தை அடியாக கொண்டு பரிதியில் வைக்கிற கோணம் செங்கோணம் வைக்கும். அப்போ இது செங்கோணம்னு சொன்னால் இது ஏக்யூன்னு சொல்கிறது என்ன? ஒரு நேர்கோடுனா. அப்போ ஏக்யூன்னு சொல்கிறது ஒரு நேர்கோடு. இது 90 பாயிண்ட் சொன்னால் பேலன்ஸ் இது 90 பாயிக்கும். அப்போ இதுதான் ஐடியா. அப்போ இது எப்படி எழுத போகிறேன்னு சொன்னால் இந்த வட்டத்தில் ஏபின்னு சொல்கிறது என்ன? ஏபி விட்டமாகும். சரியா? ஆகவே என்ன? ஏஆர்பி சமன் 90 பாகை. என்ன காரணம்? அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்ற அந்த தியரி. சரியா? ஏஆர்பி 90 பாகை. அண்ட் அதோட ஏக்யூன்றது என்ன? ஒரு நேர்கோடு. ஏக்யூ ஒரு நேர்கோடு ஆகும். ஏக்யூன்றது ஒரு நேர்கோடுன்றதுனால ஏஆர்பி ஆகவே என்ன? ஏஆர்பின்ற கோணம் சக கியூஆர்பின்ற கோணம் எதுக்கு சமனைக்கும்? 180 பாகைக்கு சமனைக்கு போகுது. எனக்கு தெரியும் ஏஆர்பின்றது வந்து 90. ஆகவே 90 சக கியூஆர்பி சமன் 180. கியூஆர்பி சமன் என்ன? அப்போ 90. சரியா? கியூஆர்பி சமன் 90. இதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்றதுக்கு அந்த ஐடியாவுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. அரைவட்ட கோணம் செங்கோணன்ற ஐடியாவுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. இந்த சுருக்களுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. அதாவது நேர்கோடுன்ற சுருக்களுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. 3 மார்க்ஸ். ரெண்டா பாருங்கள். ஏபிஆர் சமன் கோணம் ஏபிஆர் சமன் என்ன? கோணம் ஆர்கியூபின்னு காட்டட்டும். ஏபிஆர் சமன் ஆர்கியூபின்னு காட்டட்டும். பாருங்கள், ஏபிஆர் இந்த கோணம், ஆர்கியூபி இந்த கோணம். பாருங்கள், இது எப்படி பார்க்குறது சொன்னால் என்ன ஐடியா? பாருங்கள், இதில் இந்த 2 முக்கோணத்தையும் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் இந்த ஏஆர்பின்ற முக்கோணம் இங்கே தானே, ஏஆர்பின்ற முக்கோணத்தையும் ஏபிக்யூன்ற முக்கோணத்தையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏஆர்பின்ற முக்கோணத்தில் ஒரு 90 பாகைக்கு. சரியா? அதே மாதிரி ஏபிக்யூன்ற முக்கோணத்தில் ஒரு 90 பாகைக்கு. இது தொடலின்னு சொன்னால் இது விட்டம், தொடலி விட்டத்துக்கு செங்குத்தாக தானே இருக்கும். ஆகவே இது 90 பாகை. ஏஆர்பி ஒரு 90க்கு, ஆர்பிக்யூவில் ஒரு 90க்கு. அதே மாதிரி பாருங்கள், ஏஆர்பியில் இந்த ஏன்ற கோணம், அதே மாதிரி QABலையும் அதே ஏன்ற கோணம். சரியா? இது 2 முக்கோணிக்கும் பொதுவான கோணம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு பார்த்தேன் 2 முக்கோணிலையும் 90 பாகைக்கு. இது முதலாவது முக்கோணில் உள்ள 90 பாகை, இது 2வது முக்கோணில் உள்ள 90 பாகை. அதே மாதிரி இது முதலாவது முக்கோணில் உள்ள ஏன்ற கோணம், இது அதோட 2வது முக்கோணிலையும் உள்ள ஏன்ற கோணம். அப்போ இந்த 2 முக்கோணிலையும் பாருங்கள், 2 முக்கோணிலையும் 2 கோணங்கள் சமனாகி, 2 கோணங்கள் சமனாய்ந்தன்னு சொன்னால் 3வது கோணம் எப்படி இருக்கணும்? கூட்டுத்தொகை 180, அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 என்றபடியால் 3வது கோணமும் சமனாகத்தான் ஈக்கணும். அப்போ அந்த 3வது கோணம் என்ன? ஏபிஆர் இந்த கோணமும் ஆர்கியூபி இந்த கோணம். இத்தனை பேலன்ஸ் உள்ள கோணம். சரியா? பார்ப்போம் அது எப்படி எழுதுறேன்னு சொல்லி. முதலாவது முக்கோணி ஏபிஆர் முக்கோணி ஏபிக்யூவில்
இந்த முக்கோணம் ரெண்டையும் எடுக்கிறேன். இந்த முக்கோணி ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு முக்கோணி ஏபிஆரில் நான் ஏஆர்பி கோணம் ஏஆர்பி சமன் கோணம் முக்கோணி ஏபிக்யூவில் என்ன 90 பாகை ஏபிக்யூ என்ன கோணம் ஏபிக்யூ சமன் 90 பாகை ஏஆர்பி சமன் ஏபிக்யூ சமன் 90 பாகை. தீயத்தனே பாருங்கள், இது அரைவட்ட கோண செங்கோணன்றதுனால இது 90 பாகை. இது வந்து தொடலியும் விட்டமும் அந்த வழியால் இது 90 பாகை. சரியா? ரெண்டாவது நிபந்தனை பாருங்கள். முக்கோணி ஏபிஆரில் பாருங்கள், சின்ன முக்கோணியில் ஆர் கோணம் ஆர் ஏபி சமன் பெரிய முக்கோணியில் QAB. இதே கோணம் தான் சின்ன முக்கோணியில் RAB, பெரிய முக்கோணியில் QAB. இது ரெண்டும் சமன். என்ன காரணம்? பொதுவான கோணம், பொது கோணம் தானே. ஆகவே இந்த கோணமும் சமன். அப்போ இந்த 90 பாகையும் சமன், பேலன்ஸாக உள்ள ஒரு கோணமும் சமன்டா. ஆகவே என்ன மீதியுள்ள கோணம் கோணம் ABR, சின்ன முக்கோணியில் உள்ள ABRன்ற இந்த கோணம் இதுக்கு சமனாய்க்கும் BQA. சாரி, RQBன்னு தான் இங்கே தந்திக்கேன்னா, அப்போ நான் RQBன்னு போட்டேன். கோணம் RQB. சரியா? இதை நான் இப்படி எழுதுறேனே, ஏபிக்யூன்னு எழுதிட்டு அப்புறம் RQBன்னு எழுதுறேன். என்ன சொன்னால் நான் இது பெரிய நான் இங்கே முக்கோணி எடுத்துகிறது ஏபிக்யூன்ற முக்கோணி தானே. அப்போ ஏபிக்யூன்ற முக்கோணி எடுத்தபடியால் நான் இது எழுதுகிறேன். சின்ன முக்கோணியில் இந்த கோணம், பெரிய முக்கோணியில் AQBன்ற இந்த கோணம் AQB. இது ரெண்டும் சமனாய்க்க போகுது. என் விடையில் அவங்க தந்திராங்க RQBன்னு சொல்லி, இதே கோணத்தை தான் விடையில் அவங்க RQBன்னு தந்திராங்க. சரியா? அப்போ நான் போடுறேன் AB, இதே கோணத்தை தான் நான் போடுறேன். இப்படி போடுறேன். ரெண்டும் சமன். ABR சமன் RQB. சரியா? இதுக்கு கொடுங்க இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்போம். அடுத்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் கொடுப்போம். இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்போம். இந்த நிபந்தனைக்கு ஒரு மார்க்ஸ், 90 பாகைன்றது இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது வந்து இந்த பொது கோணத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அண்ட் அது ரெண்டும் சரின்றதுனால, அது ரெண்டும் சமன்றதுனால பேலன்ஸாக உள்ள கோணம் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். 3 மார்க்ஸ். தேர்ட் பார்ட்டை பாருங்கள். ARன் கீழ் BR சமன் ABன் கீழ் AQ. இதுக்கு சமன்ட்டு காட்ட சொல்லிடுறாங்க. என்ன ஐடியா? நாங்கள் செகண்ட் பார்ட்டை பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் 2 சம கோணமுள்ள 2 முக்கோணிகளை ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அதாவது ABRன்ற இந்த முக்கோணியும் ABQன்ற இந்த பெரிய முக்கோணியும் 3 கோணங்களும் சமன், அதாவது சமகோண முக்கோணி. அதை இன்னொரு வேர்டில் சொல்கிறேன். எப்படி? ABRன்ற முக்கோணியும் ABQன்ற இந்த பெரிய முக்கோணியும் இயல்பொத்தது. அதோட 3 கோணமும் தனித்தனியாக அடுத்த முக்கோண 3 கோணத்துக்கும் சமன். அப்போ அது சமகோண முக்கோணி. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறேன்னா ரெண்டும் இயல்பொத்த முக்கோணி. அப்போ முக்கோணி ABR இயல்பொத்தது எதுக்கு? முக்கோணி ABQக்கு. சரியா? அப்போ இது இயல்பொத்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இயல்பொத்ததுன்னு சொன்னால் 2 முக்கோணிடையும் ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமனாய்க்கும். 2 முக்கோணிடையும் ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமனாய்க்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் XYZ இது வந்து ABCன்ற முக்கோணி. அதே மாதிரி இன்னொரு முக்கோணிக்கு அதுலேயே 3 கோணங்களும் XYZ. இது வந்து PQன்ற முக்கோணி. இதில் 3 கோணங்களும் இதில் 3 கோணங்களுக்கும் தனித்தனியாக சமன் சொன்னால் என்ன செய்யலாம்? இது 2 கோணங்களுக்கும் இடைப்பட்ட விகிதங்கள் சமனாய்க்கும் 2 முக்கோணம். அதாவது X எடுத்துன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் முக்கோணியில் BC, எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் BC, அதே மாதிரி இதுலேயும் எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் QR.
சமன் இந்த முக்கோணியில் yக்கு எதிருள்ள பக்கம் AC, இந்த முக்கோணியில் yக்கு எதிருள்ள பக்கம் PR சமன் zக்கு எதிருள்ள பக்கம் AB, இதில் zக்கு எதிருள்ள பக்கம் PQ. இது சமனாய்க்கும். இது சமனாய்க்கும். இப்போ இதுதான் இயல்பொத்த முக்கோணியில் உள்ள சப்ஜெக்ட். இதுதான் இவ்வளோதான் இயல்பொத்த முக்கோணியில் உள்ள விஷயங்கள். அப்போ இங்கே நான் அந்த விஷயத்தை அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இது அழிச்சிருந்தேன் நான். சரி, அப்போ இதை முக்கோணிட ABR அண்ட் முக்கோணி ABQ இது ரெண்டுடையும் 3 கோணங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றின் சமன்றதுனால இது இயல்பொத்தது. சரியா? அப்போ இதில் பாருங்கள், இதில் நான் குறிக்கிறேன் கோணம் ABR. இது நான் ஃபஸ்ட்டு நிறுவினது. இதை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த கோணத்தை ABR இந்த கோணத்தை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். அது இந்த கோணுக்கு சமன் தானே, அதாவது BQRக்கு சமன் தானே. அப்போ இது எக்ஸ், இது எக்ஸ்னு போட்டேன். ஆகவே நான் ஃபஸ்ட்டுக்கு நிறுவினது இது, இதுவும் எக்ஸ். சரியா? இது நான் போட்டேன், நான் ஒரு வைண்டு போட்டேன். இதில் வைண்ட கோணம் வந்து 2 முக்கோணிக்கும் பொதுவான கோணம். அதாவது இந்த சின்ன முக்கோணில் வரும், பெரிய முக்கோணிலே வரும். சரியா? அடுத்தது என் அதோட இது வந்து என்ன, இது 90 பாகை. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு சம்மந்தப்பட்ட பக்கங்களை பாருங்கள். AR, BR, AB, AQ. ARன்றது எந்த முக்கோணில் உள்ள பக்கம், இந்த சின்ன முக்கோணில் உள்ள பக்கம். ARன்றது வந்து எந்த கோணத்தோட தொடர்பு படுற பக்கம், அதாவது எந்த கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம். சாரி, ARன்றது இது, சாரி இது 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 ARன்றது வந்து எந்த கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம், எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம். ARன்றது எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம். அப்போ நான் அதே எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கத்தை தான் அடுத்த முக்கோணையும் பார்க்கணும். அடுத்த முக்கோணம் என்ன, AB. சரியா? அப்போ பாருங்கள், முக்கோணி ABRல் எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் AR சின்ன முக்கோணியில், அதே எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் பெரிய முக்கோணியில் AB. எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் சின்ன முக்கோணியில் AR, அதே எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம் பெரிய முக்கோணியில் AB சமன் ARன் கீழ் AB. அடுத்தது நான் ஃபஸ்ட்டுக்கு ARன்னு எழுதினது வந்து இது எக்ஸுக்கு எதிராக உள்ள பக்கம். இப்போ நான் yக்கு எதிராக உள்ள பக்கத்தை எழுதுகிறேன். yக்கு எதிராக உள்ள பக்கம் சின்ன முக்கோணியில் BR, பெரிய முக்கோணியில் yக்கு எதிராக உள்ள பக்கம் BQ சமன் சின்ன முக்கோணியில் 90 பாகைக்கு எதிராக உள்ள பக்கம். சின்ன முக்கோணில் 90 பாகைக்கு எதிராக உள்ள பக்கம் என்ன பாருங்கள், AB, பெரிய முக்கோணியில் BQ. சாரி, பெரிய முக்கோணியில் வந்து AQ வேணா, AQ சரி, AQ. சரி, இப்போ இதில் வந்து கேள்வியில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சு. இதில் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அதாவது இடது கை பக்கத்தில் உள்ள இந்த விகிதத்தை எடுத்து ஏதாவது ஒரு விகிதத்தை எடுத்துக்கொண்டு நான் அடுத்த விகிதத்தை ட்ரை பண்ணுவீங்க. இதை எடுத்துக்கொண்டு இதை ட்ரை பண்ணுவீங்க, இல்லாட்டி இதை எடுத்துக்கொண்டு இதை ட்ரை பண்ணுவீங்க. சரியா? அப்போ நீங்கள் இதை ARன் கீழ் BR எடுக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், ARன் கீழ் BR எடுக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும். இப்போ இதை மறவங்க, இதை மறந்துட்டு இதை மட்டும் பாருங்கள். ARன் கீழ் BR நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், ARன் கீழ் BR நீங்கள் இங்கே எடுக்கணும்னு சொன்னால் AB அங்கே போடணும், BR இங்கே கொண்டு வரணும், AB அங்கே கொண்டு வரணும். அப்போ அப்படி போட்டோன்னு சொன்னால் எப்படி வரும், ARன் கீழ் BR சமன் என்ன, ABன் கீழ் BQ. இப்படி ஒரு ஆன்சர் வரையிலும். சரியா? இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஆள் ட்ரை பண்ணிக்கிறார். எப்படி இதை வச்சுக்கொண்டு இது எடுக்கிறதுக்கு, அதாவது ABன் கீழ் AQ வச்சுக்கொண்டு ABன் கீழ் AQ வச்சுக்கொண்டு ARன் கீழ் BR எடுக்க ட்ரை பண்ணியிருந்தான்னு சொன்னால், அப்போ ABன் கீழ் AQ வச்சுக்கொண்டு ABன் கீழ் AQ வச்சுக்கொண்டு இது சமன்பாடு நான் ABன் கீழ் AQ சார்பில் எழுதி நினைச்சேன்னா, இது எடுத்து எழுதி நினைச்சேன்னா ABன் கீழ் AQ எதுக்கு சமன் ஆயிக்கும், சரி ABன் கீழ் AQ எதுக்கு சமன் ஆயிக்கும், நேரடியாக நீங்கள் குறுக்கு பெருக்கம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ARன் கீழ் ABக்கு சமன் ஆயிக்கும். இப்படி எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது இதில் நீங்கள் வேறு ஏதாவது, இப்போ இது மூணையும் சம்மந்தப்படுத்தி தானே விகிதங்கள் வந்தீங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது எழுதிதுன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது, அதாவது இது 3 விகிதத்தை சம்மந்தப்படுத்தி வேறொரு விகிதம், புதிய ஒரு விகிதம் இதில் எழுதே மேலும் வேண்டியவா இல்லை வெளியில் எழுதியில் மாற்றி மாற்றி. அப்போ அப்படியே ஆன்சர் எழுதிதுன்னு சொன்னால், வித்தியாசமான ஆன்சர் ஆன்சர் வந்திருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குரிய ஸ்கீமை தரோம். அப்போ இதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. நீங்கள் இதுக்கு நான் 3 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து தந்தி இந்த கேள்வி இந்த விடையில் வராது,
கேள்வியில் எனக்கு காட்டுகன்னு சொல்லி இந்த விடை வந்து விடைக்கு வராது. ஆகவே இது வந்து நான் இயல்பத்த முக்கோணி என்ற ஐடியாவுக்கு ஒரு மார்க்ஸ் எடுங்க, ஒரு மார்க்ஸ் சொல்லுவேன். அதோட இந்த இயல்பத்த முக்கோணிக்குரிய இந்த விகிதத்தை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், அண்ட் விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஏதாவது ஒரு விடை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்ஸ். இதை விட மேலதிகமாக யார் சரி வித்தியாசமான விடை இருந்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குரிய ஸ்கீமை தரோம். அதுக்குரிய ஸ்கீமை நான் அனுப்பி வச்சோம் இன்ஷா அல்லாஹ்.